ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், ஆக்ஷன் தான். எஸ், சனிக்கிழமை ஆக்ஷன் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. பேப்பர், பென்சில், ரப்பர், ஷார்ப்பனர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு. எஸ், ரைட். அண்ட் ஆஷு மாலிக் என்ன சொன்னார்னு பார்ப்போம். திடீர்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு டக்குன்னு. ஏற்கனவே போன 10 நாள் மணி ஒன்று கொடுத்தாரு. அது ஆல்ரெடி போட்டாச்சு நாங்கள் பார்ட் 1 and 2. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. ரைட். இப்போ அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு என்ன கேட்டாங்கன்னு கேட்குறேன் நான். அப்புறம் சிஇஓ தமிழ் தலைவாஸ் ஒரு இன்டர்வியூ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் போட்டிருக்கோம். ஏன்னா அது பெரிய லாங் இன்டர்வியூ, ரெண்டாக பிரித்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு அவர். ஷாதுல் எடுக்க போகிறாங்களா, தேவாங்க எடுக்க போகிறாங்களா, யார் எடுக்க போகிறாங்க ஆக்ஷன்ற மாதிரி எல்லாம் ஹிண்டெல்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. கபடினா என்ன, என்வைபி பற்றி நிறையா பேசியிருக்காரு. அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படின்னு கொஞ்சம் போய் பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் கமெண்ட்டு போடுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரைட். இப்போ ஆஷு மாலிக் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் பிகேஎல் 12 ஆக்ஷன் வருது. உங்கள் தாட் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அப்போ ஐடியா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார் ஆஷு, ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பி ஆக்ஷனுக்கு வந்திருக்கேன். இந்த பிகேஎல் 12 ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிளாக் பஸ்டர்ன்ட்டார் டக்குன்னு. ஆமாம், பிளாக் பஸ்டர் ஆக்ஷன்னு. நான் நிறைய நல்ல நல்ல பிளேயர் வர போகிறோம் இந்த வாட்டி ஆக்ஷனில். மெஜாரிட்டி ஏ கேட்டகரி பிளேயர் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் கேட்ட உன் ப்ரெடிக்ஷன் என்ன ஆக்ஷன்லன்னு. திரும்ப அதே தான் சொன்னார். ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏ கேட்டகரி பிளேயர் நிறையா இருக்காங்க. எலக்ட்ரிட்டட்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ ஆக்ஷனுக்கு. அதை பொறுத்து தான் பார்க்கணும் என்ன ஆகுன்னு. அது அவர் யாரை மீன் பண்ணிட்டாருன்னா பவன், பர்தீப், நவீன், ஆஷு மாலிக் ஹிம்செல்ஃப், ஷாதுலு, மணிந்தர் சிங், மணி சார், பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்துட்டாங்களே. அதை தான் அவர் இன்ட்டு கொடுக்குறாரு. அப்புறம் கேட்டார், நீ எந்த டீமுக்கு போவ, கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுன்னு நைஸாக கேட்டார். அதாவது ஒரு ஆசையை தூண்டுறாரு. நீ எந்த டீமுக்கு போவேன்னு. ஏகேஸை பார்த்தா சக்தம் பாய் அப்படின்னாரு. இதை நான் எப்படி சொல்ல முடியுங்கிறாரு. எந்த டீமுக்கு ரைடை ரீட்டர்ன் பண்ணலையோ அந்த டீமுக்கு தான் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும். யார் ரைடர் ரீட்டர்ன் பண்ணலையோ அந்த டீம் என்ன எடுக்கிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. எனக்கு என்ன, யார் எடுத்தாலும் சரி என்னோட 100% கொடுப்பேன். இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது. 4-5 டீமுக்கு தேவைப்படுது ரைடரு. 4-5 டீமில் எந்த டீமாக கூட இருக்கலாம். பட் என்னோடய எஃபர்ட்டை கம்ப்ளீட்டாக நான் போடுவேன் அதில் அப்படின்னாரு. அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்டாங்க, உன்னோட ஃபேவரட் டீம் எது சொல்லு டக்குன்னு. ஆமாம், எல்லா டீமும் என் ஃபேவரட் டீம் தான்ட்டார். ஆமாம், எதுக்கும் வம்பு இல்லை. அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும். அவர் ஆக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏதாவது சொல்ல போய். அதனால் அவர் எல்லா டீமும் எனக்கு ஃபேவரட் தான். நான் எந்த டீமுக்கு போகிறேனோ அந்த டீமுக்கு 100% கொடுப்பேன். அது என்னமோ உண்மை தான். ஸ்போர்ட்ஸ் பர்சனை அந்த எப்போதுமே பழசே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஷாதுலும் எடுத்துங்க, புனரி பலத்தில் இருந்தார். ஹரியானா ஸ்டீல் இருந்தால் இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு எங்கே போவார் தெரில. அவரை வச்சு தான் இங்கே பரமபதம் ஆடுற மாதிரி எல்லாருமே இங்கே போகிறாங்க, அங்கே போகிறான். ஒரே டாக் ஆஃப் த டவுன். தெரிஞ்சிடும் நாளைக்கு யார் எங்கே போகிறாருன்னு சாயங்காலம் 7 மணிக்கு. ஸோ அது ஆஷு மாலிக்கு சிம்பிளாக சொன்னார். நல்லா இருந்தது. அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணி ப்ரோ கபடி அவங்க அஃபிஷியல் வச்சேன் இதில் இருக்குது சோஷியல் மீடியாவில். அவர் என்ன சொன்னார் கேட்கணும். இப்போ நான் சொன்னது அவர் ஹிந்தியில் சொன்னார். இப்போ பார்த்தவங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஷு மாலிக் யார் எடுப்பா, எவ்வளோக்கு எடுப்பா, எங்கே போவாங்க, போகிற டீம் ஸ்ட்ராங் ஆகுமா, இல்லை டபங் டெல்லி எஃபிஎம் கார்டு எடுத்து இப்படி காட்டுவாங்களா, ஹலோ ஃபைனல் பிட் மேட்ச்னு? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். தமிழ் தலைவசை ஏற்கனவே இவரை மிஸ் பண்ணிட்டோன்னு சிஓவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். பிகேஎல் 10 நாங்கள் 96 lakhs வரைக்கும் போனோம். அப்புறம் அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 20-30 லட்சம் எக்ஸ்ட்ரா அதில் போட்டிருந்து 1,15,00,000னா எஃபிஎம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் அவரை எடுத்துருக்க முடியும். அந்த நேரத்தில் அந்த ஐடியா எங்களுக்கு தோணலை. சீசன் பை சீசன் தான் நாங்களே நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னாரு. இந்த ஆஷு மாலிக் எவ்வளோ டிமாண்ட் பாருங்கள். அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அதனால் டெல்லிக்கு போயிட்டாரு. அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்ஷன் வந்திருக்குறாங்க, பார்ப்போம். ட்ராஃபி விட்டானே அப்படின்னா அதான் ட்ராஃபி ஜெயிக்கிறதான்னு சிஇஓ சொல்லியிருக்காரு தமிழ் தலைவர். இதெல்லாம் ஏன் இதுக்கு இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அது 2 பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ஒரு பார்த்தா திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.